Hi, good evening. ஸோ இந்த வீடியோவில் வந்து பர்ச்சர்வேஷன் தியரி இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ பார்ட்டில் வந்து டெரிவேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏன்னா பர்ச்சர்வேஷன் தியரி வந்து பெரும்பாலும் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாப்பிக்காக தான் நினைக்கிறாங்க. ஆனால் வந்து எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக வந்து இந்த செக்ஷன்லேருந்து கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதே போல் பர்ச்சர்வேஷன் தியரி சம்மந்தமாக சிலபஸில் என்னென்ன இருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, பர்ச்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ். பர்ச்சர்வேஷன்னாலே வந்து டிஸ்டர்பன்ஸ். ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ரொம்பவே சிம்பிள். நீங்கள் மற்ற கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ பர்ச்சர்வேஷன் தியரி இதோட நெசசரி என்ன? ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவாண்டம் மெக்கானிக்கல் சிஸ்டமை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் இருக்குது. ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு பர்ச்சர்வேஷன் தியரி மாதிரியான அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸோட நீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் அதுக்குன்னு சர்டன் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. எக்ஸாக்ட்லி சால்வபிள் சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 1D பாக்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷனை பயன்படுத்தி நம்ம வந்து அதை எக்ஸாக்டாக சால்வ் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி சால்வபிள் சிஸ்டம் இது. 1D பாக்ஸாக இருக்கட்டும், சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டராக இருக்கட்டும், அதே போல் வந்து நம்ம ரிஜிட் ரோட்டாராக இருக்கட்டும், இந்த மாதிரியான சிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் பயன்படுத்தி நம்மளால் வந்து எக்ஸாக்டாக சால்வ் பண்ண முடியும். அது என்ன எக்ஸாக்ட்லி சால்வபிள்னா, 1D பாக்ஸே எடுத்துப்போம் எக்ஸாம்பிளுக்கு. 1D பாக்ஸ் நம்ம ஏற்கனவே வந்து 1D பாக்ஸ் டெரிவேஷன் அது சம்மந்தமான டிஸ்கஷன்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டோம். 1D பாக்ஸ் ஸோ நம்ம அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அதோட வால் வந்து பார்த்திங்கன்னா பொட்டென்ஷியல் வந்து இன்ஃபைனைட்லி ஹை அதோட வால். ஸோ நம்ம பார்ட்டிக்கல் இந்த 1D பாக்ஸில் வந்து பிட்வீன் 0 to A இந்த ரீஜனுக்குள்ளே வந்து கன்ஸ்ட்ரக்டாக நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதே போல் வந்து என்ன நம்ம வந்து அசீம் பண்ணியிருந்தோம்னா இன்சைட் த பாக்ஸ், அதாவது இன்சைட் த வால் நம்ம பார்ட்டிகளோட பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து 0ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான். ஆனால் நம்ம எடுத்துக்கிறது நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். இப்படி இருந்தால் இதான் வந்து 1D பாக்ஸுக்கான கண்டிஷன். இதை வந்து நம்ம வந்து இன்ஃபைனைட் ஸ்கொயர் பொட்டென்ஷியல் வெல்னு கூட சொல்லுவோம். இன்ஃபைனைட் ஸ்கொயர் பொட்டென்ஷியல் வெல். இன்ஃபைனைட் ஸ்கொயர் பொட்டென்ஷியல் வெல்னால் ஒன்றும் இல்லை, நம்மளோட வால், நம்ம பாக்ஸ், அது பாக்ஸுங்கிறது அந்த வெல். இதை வந்து நம்ம வந்து அதோட வால் வந்து அப் டு இன்ஃபைனைட் வரையும் இருக்குது. நம்ம பார்ட்டிகள் வந்து இன் பிட்வீன் A and 0 to A இருக்கும்போது அதோட பொட்டென்ஷியல் 0. ஒன்ஸ் வந்து ஆன் த வால்யோ இல்லை அவுட் சைடு த வால்யோ போகும்போது அதோட பொட்டென்ஷியல் வந்து இன்ஃபைனிட்டிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போது இங்கே பாருங்கள், இந்த லைன் இங்கே இது எது மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த ஒய் ஆக்சிஸ் இதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து எனர்ஜி தான் டினோட் பண்ணுது. ஏன்னா நம்ம வால் வந்து அலாங் த ஒய் ஆக்சிஸில் தான் இருக்குது. ஸோ அந்த ஒய் ஆக்சிஸுங்கிறது இ. சரி, இது ஆரிஜின். ஸோ நம்மளோட 1D பாக்ஸோட அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா 0, V is equal to 0. இப்படி இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் இந்த ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் வந்து பிகம் சால்வபிள். இப்படி பர்ச்சர்வேஷன்னா என்னென்னா நம்ம சிஸ்டம். இப்போ நம்ம வந்து 1D பாக்ஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கோம். அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இந்த 1D இந்த ஸ்கொயர் பொட்டென்ஷியல் வெளில இருக்கும்போது ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அதுக்கான ஐகன் ஃபங்க்ஷன் அண்ட் ஐகன் வேல்யூவை வந்து நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடிஞ்சுது. இப்போது நம்ம ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணுறோம். நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம் மேலே அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்ட்ராக்ட் பண்ணும் தானே நேச்சுரலாக. அப்படி இன்ட்ராக்ட் பண்ணும்போது இப்போ நம்ம ஹைட்ரஜன் ஆட்டமோட எனர்ஜி லெவல் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிடும். முன்னாடி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத போது இருந்த இந்த இன்ஃபைனைட் ஸ்கொயர் பொட்டென்ஷியல் வெல் ஆஃப்டர் நம்ம அதை ஒரு சம் டிஸ்டர்பன்ஸுக்கு உள்ளாக்கும் போது, அதாவது எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ண அந்த கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, கான்ஸ்டன்ட்ங்கிற வார்த்தை முக்கியம்.
நம்ம ஃபீல்டு அப்ளை பண்ணக்கூடிய ஃபீல்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அது வந்து வேரியிங்காக இருக்கக்கூடாது. அது கான்ஸ்டன்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த பர்ச்சபேஷன் தியரி அந்த ஸ்டேஷனரி மெத்தடு, அதாவது டைம் இண்டிபெண்ட் பர்ச்சபேஷன் அந்த தியரிக்குள்ளே வரும். ஜஸ்ட் நம்ம பார்ப்போம் அந்த டீட்டெயிலாக. இப்போ நம்ம அப்ளை பண்ண அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு எது வேணால் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது நம்ம இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஸோ முன்னாடி இருந்த எனர்ஜியை விட இப்போ சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து இப்போ அதுக்கு வந்து கூடி இருக்கும். இப்போ அந்த பொட்டன்ஷியல் வெளி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி V வந்து இன்சைட் வந்து நம்ம பார்ட்டிகிளுக்கு 0வாக இருந்தது, இப்போ வந்து அது 0வாக இருக்க போகிறது இல்லை. ஸோ நம்மளோட அந்த முன்னாடி அன்பர்டர்ப்டு சிஸ்டம், இது வந்து பார்த்திங்கன்னா அன்பர்டர்ப்டு சிஸ்டம், அதாவது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அந்த சிஸ்டம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸ்டர்னலாக வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம பொட்டென்ஷியல் பார்த்திங்கன்னா 0லேருந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இன்க்ரீஸ் தானே ஆயிருக்கு. ஸோ இந்த ரீஜன் ஆஃப் ஸ்பேஸில். ஸோ அப்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது நம்ம ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷனை வந்து எக்ஸாக்டாக வந்து சால்வ் பண்ண முடியாது. இந்த மாதிரி கேசஸ்க்கு தான் நமக்கு இந்த அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸ் வேணும். அதில் ரொம்பவே ஃபேமஸான மெத்தட் தான் நம்மளோட அந்த பர்ச்சபேஷன் மெத்தட். ரெண்டாவது வந்து அந்த வேரியேஷன் பிரின்சிபிள் ஆர் மெத்தட். மூணாவது வந்து WKB மெத்தட். அது வந்து எதோட ஷார்ட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா வென்சல், கிராமர், பிரிலாயின்ங்கிற இந்த மெத்தடை ப்ரப்போஸ் பண்ண அந்த சயின்டிஸ்டோட இனிஷியல் லெட்டர்ஸ் தான் இந்த WKB மெத்தடுங்கிறது. அப்ராக்சிமேஷன் மெத்தடை நம்ம ரெண்டு டைப்பாக நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைம் இண்டிபெண்ட் அப்ராக்சிமேஷன் மெத்தட், இன்னொன்று வந்து டைம் டிபெண்ட் அப்ராக்சிமேஷன் மெத்தட். டைம் இண்டிபெண்ட் அப்ராக்சிமேஷன் மெத்தட் வந்து ஸ்டேஷனரி மெத்தட்னு நம்ம சொல்லலாம். டைம் இண்டிபெண்ட்னா டைமை பொறுத்து நம்ம சிஸ்டத்தோட எனர்ஜியோ இல்லை மற்ற ப்ராப்பர்ட்டி எதுவும் மாற போகிறதில்ல, அது ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். அதனால் வந்து அதை ஸ்டேஷனரி மெத்தட்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டம் நம்ம பர்ச்சபேஷன் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டிஸ்டர்பன்ஸுங்க போது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணுமே தவிர அது வந்து வேரி ஆகக்கூடாது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்படி வேரி ஆச்சுன்னா அது வந்து இதுக்குள்ளே வந்துடும், டைம் டிபெண்ட் பர்ச்சபேஷன் மெத்தட்குள்ளே வந்துடும். இதுவே வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோ கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோ கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோ அப்ளை பண்ணாமல் எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷனை யூஸ் பண்ணுறோம் பர்ச்சபேஷன் பண்ண ஒரு சிஸ்டமை, ஒரு குவாண்டம் மெக்கானிக்கல் சிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன் யூஸ் பண்ணுறோம்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டைம் டிபெண்ட் பர்ச்சபேஷன் மெத்தடில் வந்துடும். ஏன்னா எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா டைம் வேரிங், அந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேரிங், அதாவது மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அது வந்து பார்த்தீங்கன்னா டைம் பொறுத்து வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். சரி, இப்போது நமக்கு சிலபஸில் இருக்கிறது பர்ச்சபேஷன் மெத்தடும் இருக்குது, வேரியேஷன் பிரின்சிபலும் இருக்குது. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பர்ச்சபேஷன் மெத்தட் தான் ரொம்பவே முக்கியமான ஒன்று. இது வரைக்கும் இந்த இன்ட்ரொடக்ஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது சிலபஸில் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். சிலபஸில் பார்த்தீங்கன்னா பர்ச்சபேஷன் மெத்தட் அப் டு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கரெக்ஷன். அந்த கரெக்ஷன் எதுலன்னு பார்த்தீங்கன்னா போத் வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் எனர்ஜி, இது ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த கரெக்ஷனை வந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணணும். முக்கியமான டிரைவேஷன் அதுலேயும் வந்து இந்த ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷனுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் டு எனர்ஜி அண்ட் வேவ் ஃபங்க்ஷன், அதே போல் செகண்ட் ஆர்டர் கரெக்ஷனும் இருக்குது. சிலபஸில் எனர்ஜி அண்ட் வேவ் ஃபங்க்ஷன் தனித்தனியாக மென்ஷன் பண்ணல, ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் கரெக்ஷன் தான் இருக்குது. அதே போல் வந்து சிலபஸில் வந்து நான் டீஜெனரேட் அண்ட் டீஜெனரேட் ஸ்டேட்டுன்னு எதுவும் மென்ஷன் பண்ணல. அப்போ வந்து இது ரெண்டுமே இன்க்ளூடட் தான். நான் டீஜெனரேட் ஸ்டேட்டுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டர் கரெக்ஷன்ஸை வந்து பார்க்கணும், அதே போல் டீஜெனரேட் ஸ்டேட்டுக்கும் பார்க்கணும். அது என்ன நான் டீஜெனரேட் அண்ட் டீஜெனரேட் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா, நான் டீஜெனரேட் ஸ்டேட்னா ஒன்றும் இல்லை, டிஸ்கிரீட் எனர்ஜி லெவல்ஸ் நம்ம வந்து இந்த பர்ச்சபேஷன் மெத்தட் அப்ளை பண்ணுறோன்னா அது வந்து நான் டீஜெனரேட் ஸ்டேட், அது கீழே வந்துடும். டீஜெனரேட் ஸ்டேட்டுங்கிறதுன்னா நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் வந்து டீஜெனரேட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பி ஆர்பிட்டால், பிஎக்ஸ், பிஒய் அண்ட் பிஇசட் ஆர்பிட்டால்லாம் டீஜெனரேட் எனர்ஜி ஸ்டேட்ஸ் தானே. இது மாதிரியான ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறது தான் அந்த டீஜெனரேட் ஸ்டேட் பர்ச்சபேஷன் அந்த மெத்தடுங்க.
சரி, இப்போது எக்ஸாம்பிளுக்கு பர்ச்சபேஷன் அப்படின்னா என்ன? இப்போ நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துருன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் தான் எடுத்துருக்கேன். ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டருங்கிறது டோட்டல் எனர்ஜி ஆப்ரேட்டருங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தடவை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். இப்போது இந்த ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா இது அன்பர்டர்ப்டு சிஸ்டத்துக்கு இந்த ஆப்ரேட்டர் பர்டர்ப்டு சிஸ்டம், நம்ம சிஸ்டம்க்கு எந்த வித எக்ஸ்டர்னலி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத போது தான் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கான ஹாமில்டோனியன் இது. சப்போஸ் நமக்கு சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டராக இல்லாமல் அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ஏன்னா நமக்கு வந்து ஆசிலேஷன் அந்த மாலிகுலர் வைப்ரேஷனை வந்து நம்ம எப்படி எது கூட வந்து கம்பைன் பண்ணி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டர், அதாவது ஸ்ப்ரிங், ஒரு டைஅட்டாமிக் மாலிகுல் இருக்குது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஏபிங்கிற ஒரு ஹெட்ரோநியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல்னால் இது எப்படி வைப்ரேட் ஆகணும், ஒரு ஸ்ப்ரிங் எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி கம்ப்ரஸ் ஆகுமோ அதே போல் இதோட வைப்ரேஷனும் இருக்கும்ங்கிறது தான் வந்து ஒரு அனாலஜி. இதுதான் இந்த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன் சொல்கிறோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிலேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்போது ஈவனாக இருக்க போது, அது சிமெட்ரிக்கலாக இருக்கும். எப்பொழுதும் சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுக்கான சான்சஸ்ங்கிறது கம்மி. ஏன்னு பார்த்து சிமெட்ரிக்கல்னா ஏவும் பியும் சேம் டைமில் வெளியில் போகிறது, அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸுக்கு வெளியில் போகிறது, அதே போல் ஈக்குவல் டிஸ்டன்ஸுக்கு வந்து உள்ள கம்ப்ரஸ் ஆகுது. இதே போல் இந்த ஆசிலேஷன் சிமெட்ரிக்காக இருக்குமானா சிமெட்ரிக்காக இருக்க சான்ஸே இல்லை. ப்ராக்டிக்கலி வந்து இது வந்து இந்த ஆசிலேஷன் வந்து அன்சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா வந்து ரெண்டு வேறு வேறு நியூக்ளியை. இப்போது இது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஏ வந்து சம் லாங் டிஸ்டன்ஸு கூட அதோட ஈக்குலிபிரியம் பாண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து வெளியில் போகலாம். பி வந்து அதே டயத்தில் கம்மியான டிஸ்டன்ஸுக்கு வெளியில் போகலாம். அதே போல் நேர் ஆப்போசிட். உள்ளே வரும்போது இந்த ஏ வந்து கம்மியான டிஸ்டன்ஸுக்கு உள்ளே வரலாம். பி வந்து அதோட ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டை சீக்கிரமாகவே அது ரீச் பண்ணிடலாம். ஏன்னா அது எக்ஸ்பெண்ட் ஆகும்போது கம்மியான டிஸ்டன்ஸ் தானே எக்ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது தான் நமக்கு சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டருங்கிறது நமக்கு வந்து அது அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டராக மாறுது. ஸோ அப்போது இதுதான் வந்து பர்ச்சபிள் சிஸ்டம். சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டருங்கிறது அன்பர்ச்சபிள் சிஸ்டம். இப்போ நம்ம அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டருங்கிறது பர்ச்சபிள் சிஸ்டம். இப்போ இதோட ஹாமில்டோனியன் எப்படி மாறிடும்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்பர்டர்ப்டு சிஸ்டமில் என்ன ஹாமில்டோனியன் இருந்ததோ கைனடிக் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு அது அப்படியே இருக்கும். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக நமக்கு எனர்ஜி கூட போகுதில்ல. ஸோ அப்போ அந்த அடிஷ்னல் எனர்ஜி கூடுறதுக்கு அதுக்கு நமக்கு வந்து ஹாமில்டோனியன் நம்ம வந்து ஆட் பண்ணணும்ல, அன்பர்டர்ப்டு ஹாமில்டோனியனில். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி அந்த எக்ஸ் டு த பவர் 3, 4, எக்ஸ் டு த பவர் 5, 6ன்னு இப்படி வந்து இப்படி பவர் சீரீஸில் வந்து இது நமக்கு வந்து எனர்ஜி வந்து ஆட் ஆகிட்டே போகும். நமக்கு இந்த ஆட் ஆகக்கூடிய இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டேர்ம், இதுதான் அந்த ஃபஸ்ட்டு கரெக்ஷன் டேர்ம், இது வந்து செகண்ட் கரெக்ஷன் டேர்ம், இது ஃபஸ்ட் கரெக்ஷன் டேர்ம், இது செகண்ட் கரெக்ஷன் டேர்ம் ஃபார் வந்து அந்த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு. பியாண்டு செகண்ட் கரெக்ஷன் டேர்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது வந்து ரொம்பவே நெக்லிஜிபிள். அதனால் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த்தை பற்றிலாம் ஒரி பண்ணிக்க வேணாம். நம்ம வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எனர்ஜி டேர்ம் வரைக்கும் அந்த எனர்ஜி கரெக்ஷன் டேர்ம் வரைக்கும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணால் போதும். இன்ஃபேக்ட் வந்து இதுவே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வென் கம்பேர்ட் டு இந்த ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் அந்த கம்பேர் பண்ணும்போது இதோட வேல்யூ ரொம்பவே கம்மியாக இருக்கும், இதோட வேல்யூ இன்னமும் கம்மியாக இருக்கும். அந்த பர்ச்சபேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்க போகுது. அதாவது நமக்கு தெரியும் H psi is equal to E psi. இது வந்து அன்பர்டர்ப்டு சிஸ்டத்தோட அந்த ஐகன் வேல்யூ ஈக்குவேஷன். இது நம்ம வந்து H0 E0 எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம சிஸ்டம் வந்து பர்டர்ப் ஆகிடுச்சு, அதாவது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டிஸ்டர்பன்ஸ்லேருந்து இதுக்கு வந்து கொஞ்சம் கிடச்சிச்சு. இப்போ நம்ம அந்த ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் அப்படியே இருக்க போகிறதில்ல, அதை வந்து இப்போ நம்ம பர்டர்ப்டு ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டராக மாறிடும். இப்போ எனர்ஜியும் வந்து இப்போ மாறிடும்.
இந்த எனர்ஜி ரைஸ் ஆகிடுது பார்த்தீங்கன்னா நாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைம்ங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குமே தவிர ரொம்ப சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்காது. ஸோ இது ஒரு முக்கியமானது. ஸோ அது ஃபஸ்ட் எனர்ஜி டேர்ம் கம்பேர் பண்ணும்போது அந்த செகண்ட் கரெக்ஷன் டேர்ம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இது வரையும் ஞாபகம் வச்சிங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் அந்த பர்ச்சபேஷன் தியரி க்கான அந்த பேசிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆர்டர் எனர்ஜி கரெக்ஷன் அண்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் டு த வேவ் ஃபங்க்ஷன் ரெண்டுத்துக்கான டெரிவேஷன் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த டெரிவேஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து டிஸ்கிரிப்ட் டைப்பில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கணும்னா இது கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு குவாண்டம் மெக்கானிக்ஸ்லேருந்து. டிஎன் செட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் வந்து டேரெக்டாகவே வந்து அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க. அதை பார்த்துங்க. டெரிவேஷன் கூட பார்க்காதவங்க கூட ஃபைனல் ஈக்குவேஷனை வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் பார்த்து வைக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் அந்த எனர்ஜி கரெக்ஷன் டேர்ம் என்ன, அதே போல் செகண்ட் ஆர்டர் எனர்ஜி கரெக்ஷன் டேர்ம் என்ன ஃபார் போத் வந்து நான் டிஜெனரேட் அண்ட் டிஜெனரேட் ஸ்டேட்ஸ் ரெண்டுத்துக்கும் பார்த்து வச்சிங்க. ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷனோட நம்ம வந்து டெரிவேஷன் கூட போகலாம்.